ஸ்டார்டிங் பார்த்துட்டு யாரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டான வீடியோ, எல்லோரும் பாருங்கள். இதுதான் வந்துட்டு சப்ஜா சீடு, திருநீற்று பச்சிலையோட விதைன்னு சொல்லுவாங்க. இதை பற்றி நான் ஆல்ரெடி குலுக்கி பூஸ்ட் போடும்போதே சொல்லியிருக்கேன். ஆனால் இந்தளவு டீப்பாக சொல்லலை. இதில் சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்குது. அது என்னென்னு இப்போ பார்ப்போம். இதில் வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்தோம்னா ஒரு 1/4 மணி நேரத்துலேயே வந்து நல்லா ஊறி ரெடி ஆயிரும். நம்ம அதுக்கப்புறம் ஜூஸில் போட்டு குடிக்கலாம். ஆனால் யார் குடிக்கணும், எப்போ குடிக்கணும், எப்படி குடிக்கணும் அப்படின்னு நம்ம வந்து பார்த்துருவோம். இது வந்துட்டு உடல் எடையை குறைக்க வந்து உதவுதான். ஒரு ஸ்பூன் சப்ஜா சீடில் 2-4% கலோரி மட்டும்தான் இருக்குமா. இது வந்து பசி எடுக்காதான். ஒமேகா 3 அமிலம் வந்து இதில் இருக்கா. இது வந்துட்டு வயிற்று புண்ணை ஆற்றுதான். சர்க்கரையோட அளவு வந்து குறைக்குதான். உடல் சூட்டை குறைக்கிறதுக்கு இளநீரோடு சேர்த்து மதிய வெளியில் சாப்பிட்டோன்னா நல்லதான். ஆனால் ராத்திரியெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஏன்னா இதுவும் ரொம்ப குளிர்ச்சி, இளநீரும் குளிர்ச்சி. அது ஏதாவது பண்ணிடும். மாதவிடாய் வயிற்று வலி இருக்குல்ல, மாதவிடாய் காலத்து வர வயிற்று வலி அது வந்து குறையுமா. வெள்ளைப்படுதலும் குறையுமா. சிறுநீர் தொற்றை இது வந்து குணப்படுத்துமா. போக மூல நோய், மஞ்சள் காமாலை, மலச்சிக்கல், நெஞ்செரிச்சல், கண்ணெரிச்சல், செரிமானம், வாயு பிரச்சனை, இப்படி பல நோய்களை வந்து இது குணப்படுத்துதான். மோரோட சப்ஜா சீடை சேர்த்து சாப்பிட்டோன்னா மாதவிலக்கு காலம் வந்து தள்ளி போகுமா. இளம் பெண்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் அளவு இது வந்து குறைச்சிருதான். அதனால் ஒரு ஏஜ் பண்ணதுலேருந்து கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் வரைக்கும் உள்ள பெண்கள் வந்து சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. இல்லை குறைச்சி அளவு சாப்பிட்றது நல்லது. குழந்தைகளுக்கு கொடுக்காம தவிர்க்கிறது நல்லது. அறுவை சிகிச்சை செஞ்சவங்க அறவே சாப்பிடக்கூடாது. சைனஸ் பிரச்சனை உள்ளவங்க சாப்பிடவே கூடாது. கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடக்கூடாது. ஏன்னா அதுவும் முக்கியமாக ஒரு முதல் 3 மாதத்துலேருந்து 4 மாதம் உள்ள கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடவே கூடாது. ஏன்னா கருக்கலையை வந்து வாய்ப்பு இருக்கான். நம்ம எதை எப்போ எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு சாப்பிட்டோம்னாலே நமக்கு எந்த நோயும் வராது. சரி, நம்ம இப்போ வந்து ஜாலியாக குலுக்கி சர்பத் கூட போட்டு இதை சாப்பிடலாம் வாங்க. இந்த ஒரு ப்ராசஸ்க்கு மட்டும்தான் நமக்கு அடுப்பு தேவைப்படும். அதுக்கப்புறம் நமக்கு அடுப்பு தேவைப்படாது. இப்போது நம்ம ஒரு சுகர் போட்டுட்டு, இது வந்து நம்ம ஸ்வீட்டுக்கு ஏற்றாப்புல தான் நம்ம போட போகிறோம். ஸோ சுகர் போட்டுட்டு அந்த சுகர் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஹீட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஹீட் ஆகட்டும். ஒரு கொதித்த உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இல்லைன்னா பாகு மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. அப்புறம் இதை இறக்கி வடிகட்டி ஆற வச்சு எடுத்துக்கணும். கிச்சன்ல பரபரப்பா சமைச்சிட்டு இருக்கேன். இனிய சகோதரிகள், அம்மாக்கள், பாட்டிகள், புதுசா கிச்சனுக்குள்ள நுழைஞ்சிருக்கேன் சகோதரர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் வித் பிங்கி தமிழ். நம்ம சேனல்ல நிறைய செக்மெண்ட் போயிட்டு இருக்கு. இது குக் வித் பிங்கி. குக் வித் பிங்கில இன்னைக்கு நான் இப்படி ஒரு அழகான பிளேஸ்க்கு வந்திருக்கேன். இப்படி ஒரு அழகான பிளேஸ்ல இன்னைக்கு நாம கேரளா ஸ்டைல்ல குலுக்கி சர்பத் போட்டு குடிக்க போறோம். எப்படி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த குலுக்கி சர்பத்துக்கு என்னென்ன தேவை அப்படின்னு முதல்ல பார்த்துருவோம். இதுக்கு பெருசா ஒண்ணுமே தேவையில்லை. இந்த குலுக்கி சர்பத்துக்கு என்ன நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி முதல்ல பார்த்துடலாம். இது வந்துட்டு சுகர் சிரப், நான் ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிட்டேன். கொஞ்சமா சால்ட், ஸ்வீட் கூட சால்ட் போட சூப்பரா இருக்கும். அப்புறம் இது சப்ஜா சீட், கொஞ்சமா ஐஸ் கட்டி, நல்ல பச்சை மிளகா, அப்புறம் லெமன். இவ்வளவுதான் நமக்கு தேவைப்பட போகுது. அப்புறம் கொஞ்சம் தண்ணி. சரி, இப்போ நம்ம இது எப்படி பண்றது பார்ப்போம். மிளகாய சின்ன பசங்களுக்கு போடுறதுனா அப்படியே போட்டுக்கோங்க. இல்ல பெரியவங்களுக்கு போடுறதா இருந்தா இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதோட ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பரா இருக்கும். அடுத்து நம்ம சப்ஜா சீட் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். இது எல்லாத்தோட ஃப்ளேவரும் நம்ம குலுக்கும் போது செம்ம சூப்பரா இருக்க போது. கார்னிஷ்காக அழகா இருக்கணும்னு இந்த மாதிரி ஒரு இதுலையும் குட்டி குட்டியா கட் பண்ணி போட்டுக்க போறோம். இந்த எலுமிச்சம்பழம் வாய் துர்நாற்றத்தை போக்குமா, செரிமானத்தை சீர் செய்யுமா. எலுமிச்சம்பழமும் தேனும் சேர்த்து சாப்பிட்டா உடல் எடை குறையுமா, உயர் ரத்த அழுத்தமும் சரியாகுமா. மீதி இருக்க பழத்தை நம்ம இப்படி ஒரு இதுலையும் புழிஞ்சிடலாம். எலுமிச்சம்பழத்தோட நன்மையெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்ப்போம். இது வந்து நரம்பு மண்டலத்தை ஊக்குவிக்குதான். உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றுதான். விட்டமின் சி குறைபாட்டை சரி செய்யுதான். உடலில் உள்ள வலி, எரிச்சல், வீக்கம் இதெல்லாம் வந்து குறைக்குதான். மன அழுத்தத்தை போக்குதான். நுரையீரல் தொற்று வந்து சரி செய்யுதான். சூடான தேநீரில் ஒரு டேபிள் ஸ்பூன் எலுமிச்சம்பழ சாறு சேர்த்து குடிச்சோன்னா தலைவலி நீங்கிருமா. இப்போ வந்துட்டு நம்ம ஐஸ் கட்டி போடுறோம். அடுத்து வந்துட்டு சுகர் சிரப் சேர்ப்போம். சுகர் சிரப் வந்து நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு வந்துட்டு
வந்துட்டு சேர்த்துக்கணும். தண்ணீர் கூட உப்பு எலுமிச்சம்பழம் சேர்த்து நம்ம குடித்தோன்னா ஒற்றை தலைவலி வந்து நீங்குதான். அதுக்கப்புறம் இப்போ நம்ம மிச்சம் இருக்கிற ஸ்பேஸ்க்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இனி நம்ம குலுக்கி குடிக்க வேண்டியதான். இந்த மாதிரி நான் ஏற்கனவே குலுக்கி பூஸ்ட்டுக்கு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் இந்த மாதிரி 2 டம்ளர் சேர்ற மாதிரி எடுத்துக்கோங்க. வீட்டில் இருக்க எதுனாலும் எடுத்துக்கலாம். இது கடை ஸ்டைலுக்கு இது ரொம்பவே ஈஸியான ட்ரிக்கு. லேசாக உள்ளே போகணும், அவ்வளோதான். இப்போ இதை வச்சுட்டு கொட்டாது, இது நல்லா குலுக்க வேண்டியதான். நம்ம இதை குலுக்கும்போது அந்த உப்பு, மிளகாயோட காரம், ஸ்வீட்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு மிராக்கிள் நடந்து சூப்பரான டேஸ்ட் இருக்கும். நான் போட்ட மிளகா கொஞ்சம் காரம் கம்மின்னு நினைக்கிறேன். கேரளா கடையெல்லாம் பண்ணுவாங்க. ஒன்றும் பண்ணாது, குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. பச்சை மிளகாய் திங்க தேவையில்லை, அதை குடிச்சிட்டு கடைசி அப்படியே தூக்கி போடுவோம். நம்மளோட எலுமிச்சம்பழ சப்ஜா சீட்ல மட்டும் இல்லை, நம்ம போடுற பச்சை மிளகாலையும் ஏகப்பட்ட சத்து இருக்கு. லைக் போடுறோம், லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கனா அத்தனை காசு சொல்லுங்க பாரு. அவனுக்கு லைக் குடிக்கணும் எல்லாம் புரா ஏடி வா எல்லாம் மூடிக்கிறீங்க. கேட் குடிக்க லேடி கேட் சாரி நம்ம இப்ப குலுக்கி சர்பத் போட்டாச்சு. பக்கத்துல இருக்க ஒரு அண்ணாக்கு கொடுப்போம், எப்படி இருக்குன்னு அவங்க சொல்லட்டும். நல்லா இருக்கா? இன்னும் போடணுமா? அண்ணனுக்கு வரப்பு பத்தலையா, அடுத்த நேரம் அண்ணனுக்கு போடும்போது அவங்க வீட்டுல இருந்து நிறைய மிளகா போட்டு கொடுத்துருவாங்க. ஓகே, நம்ம கிட்ட குலுக்கி சர்பத் கொண்டு தான் இருக்கு. இங்க பெரிய கேங்கே இருக்காங்க. ஸோ அதனால ஹாஃப் ஆஃபா நம்ம வந்துட்டு கலந்து கொடுக்க போறோம். அது நல்லது, ரொம்ப நல்லது. குடிச்சவங்க கமெண்ட்ஸ் குடிச்சவங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நல்லா இருக்கா? இப்படிதான் இருக்கு. நல்லா தெரியுதாடா? லெமன் ஜூஸ் குடிச்ச மாதிரி இருக்கா? லெமன் ஜூஸ் மாதிரி இல்லை. இல்ல, இது சின்ன பசங்களுக்கு போட்டது. முதல்ல அவங்கதான் நிறைய இருந்தாங்க. உரைக்குதாப்பா? கண்டிப்பா
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எல்லாமே முடிஞ்சது. இன்னைக்கு எண்டிங் நான் மட்டும்தான் வந்திருக்கேன். ரொம்பவே கலகலப்பாக இருந்துச்சு. இன்னைக்கு எனக்கே வித்தியாசமான அனுபவமாக இருந்துச்சு. நிறைய ஃப்ரெண்ட்ஸை பார்த்தேன், மீட் பண்ணணும். இது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மட்டும்தான் என்னோடய வீடியோஸ் சேனல் பார்த்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு புதுசாக பீப்புளுக்குள்ளே இருந்து சில பேரை நான் பார்த்தது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. சேனல் பார்த்துட்டு அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதை விட ஜூஸ் குடிச்சிட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தாங்க. அண்ணா ரிவ்யூ பண்ணாங்கல்ல, அப்போ ஒரு இது சொன்னாங்க. அவங்க சொல்கிறத கேப்சர் பண்ண முடியாமல் போச்சு. அது மறுபடியும் நானே உங்களுக்கு சொல்கிறேன். காரம் ஜாஸ்தியாக இல்லை, காரம் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தால் அந்த மிளகாயை அப்படியே சாப்பிடுங்க. ஏன்னா அந்த சர்பத்குள்ளே போட்டது அந்த மிளகாயோட காரமே அதில் வந்து இல்லாமல் கம்மியாயிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உங்களுக்கும் காரம் கம்மியாக இருக்குன்னா அதை அப்படியே சாப்பிட்டு பாருங்கள். குட்டி பசங்களுக்கும் முதல்ல மிளகா வந்துட்டு நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்ன பசங்க அப்புறமா சூப்பராக இருக்குது, ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு குடித்தாங்க. ஓகே, எனக்கு இன்றைக்கி ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி இன்னும் நிறைய நாள் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக இனிமே. ஆனால் என்ன பேசுகிறதுன்னு தெரியல. நிறைய பேரை இனி அங்கங்கே மீட் பண்ணலாம். இங்கே வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண, சப்போர்ட் பண்ண, நான் போட்ட ஜூஸை முதல்ல குடிச்சு பார்த்தேன். எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். இன்னும் நம்பி ஜூஸை குடித்ததுக்கே முதல்ல நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஓகே, என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த வீடியோஸ்? இதே மாதிரி தொடர்ந்து பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைச்சிடும். கூடவே லைக் ஷேர் கமெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதையும் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in another video. Best. Bye. நான் கேட்கலன்னு நினச்சி சொல்லிட்டேன். ஆனால் நான் எடிட் பண்ணும்போது தான் பார்த்தேன். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ணா சொன்னது நல்லா கேட்குது. காரம் இல்லாதவங்க கடைசியாக அதை கடிச்சிக்கணும் அப்படின்னு.